மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கூட்டு வட்டியில் சில கணக்குகள் பார்க்கலாம். இந்த கூட்டு வட்டி அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக தேவை ஃபார்முலா, பட் எல்லா இடத்துலையும் அதை நம்ம பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது இந்த வீடியோவில் நம்ம சில கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் ஒரு கொஷினுக்கு தகுந்த மாதிரி எங்கே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். நமக்கு டோட்டல் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 whole power n. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டோட்டல் அமௌண்ட்டுக்கான மொத்த அமௌண்ட் என்னங்கிறது சொல்கிறது தான் இந்த ஃபார்முலா. அதாவது அசலும் வட்டியும் சேர்த்தது தான் நமக்கு இந்த ஃபார்முலா கொடுக்கும். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டுக்கு பார்க்கலாம். ஆண்டுக்கு விடுமுறை கூட்டு வட்டி கணக்கிடலின்படி அசல் ரூபாய் 7500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு காண்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, 7500 ரூபாய் கூட்டு வட்டியில் போடுறோம், 4% வட்டி விகிதம் தராங்க வருடத்துக்கு. அப்போது 2 வருஷம் கழித்து வட்டி மட்டும் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக நம்ம சால்வ் பண்ணணும். இது எப்படி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணலாம்னா பாருங்கள். கூட்டு வட்டி அப்படின்னா என்ன? வட்டிக்கு வட்டி எடுக்கிறது தான் கூட்டு வட்டி. இப்போ தனி வட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அசல் இருக்குது, அது மொதல் வருடத்துக்கு என்ன வட்டி வந்ததோ அதுதான் அடுத்த வருடங்களுக்கும் வட்டியாக கிடைக்கும். பட் இதில் உங்களுக்கு வருஷம் வட்டி மாறும். ஏன்னா நீங்கள் மொதல் வருஷம் வட்டிக்கும் திரும்பி என்ன பண்ணுவீங்க, வட்டி கணக்கு போடுவீங்க. அதுதான் இதில் வித்தியாசம், தனி வட்டி கூட்டு வட்டிக்கும். இது எப்படி நம்ம எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 7500 தான் அசல் இல்லையா? இப்போ மொதல் வருஷத்துக்கு 4% நான் வட்டி எடுக்கிறேன். இப்போ 7500ஓட 4% பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 300. ரெண்டாவது வருஷம் என்ன நடக்கும்? அசலுக்கும் நம்ம வட்டி எடுக்கணும், மொதல் வருஷம் வட்டிக்கும் நம்ம என்ன பண்ணணும், 4% வட்டி எடுக்கணும். அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு 7500க்கு 4% எடுத்தோம் அப்படின்னா 300. அடுத்தது இந்த மொதல் வருஷ வட்டிக்கு நம்ம 4% எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஒன்றே ஒரு பாயிண்ட் தான் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண போகிறது. இதோட 1% என்ன? 3. 2% 6, 4% 12. அப்போது இது மொத்தமாக கூட்டினா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து கூட்டு வட்டி. ஸோ 300 + 300 + 12, அப்போது 612 தான் நம்மளோட பதில். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி விகிதத்தில் ரூபாய் 900க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி விகிதம் எவ்வளவு? ரைட், ரொம்ப சிம்பிள். 9000 ரூபாய் அசல். இதில் மொதல் வருஷம் நான் 10% வட்டி எடுத்துடுறேன். அப்போ இதோட மொதல் வருஷம் எவ்வளோ வட்டி மட்டும் எவ்வளோ வரும்? 900 ரூபாய். ரெண்டாவது வருஷம் 12% இல்லையா? அப்போ இதுக்கு 12% எடுத்தேன் அப்படின்னா 900 + ஒரு 180, 1080. இதுக்கு ஒரு 12% எடுத்தேன் அப்படின்னா 900 + ஒரு 900க்கு 12% எடுத்தோம்னா 10% 90, 1% 9, அப்போ 2% 18. இப்போ 10 + 2 அதாவது 90 + 18, இங்கே நமக்கு 108. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு கூட்டு வட்டி எவ்வளோங்கிறது கிடச்சிரும். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 1980 + ஒரு 100, 2080 + ஒரு 8, 2088. அப்போ பதில் என்னது? 2088. ஓகேவா? அருண் என்பவர் 4000ஐ ஒரு வங்கியில் 3 ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு 15% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தார். அப்பணத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்கும்? ரைட், ரொம்ப சிம்பிள். முன்னே பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுவே 3 வருஷம் கேட்டால் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு அசல் எழுதிக்கோங்க, 4000. மொதல் வருஷம் 15%, அப்போ இதோட 15% என்ன? 600. ரெண்டாவது வருஷம் அசலுக்கும் நீங்கள் வட்டி எடுக்கணும், முந்தின வருஷத்துக்கான வட்டிக்கும் நீங்கள் வட்டி எடுக்கணும். அசலுக்கு வட்டி எடுத்தோம் 15% எடுத்தோம்னா 600. இதுக்கு முந்தின வருஷம் 600 ரூபாய் வட்டி கிடச்சிருக்கு. வட்டிக்கு திரும்பி என்ன பண்ண போகிறோம்? நம்ம வட்டி எடுக்க போகிறோம். இதுதான் கூட்டு வட்டியை, வட்டிக்கு வட்டி எடுக்க போகிறோம். 600ஓட 15% என்ன? 10% 60, 15% 90. மூணாவது வருஷம் அசலுக்கு நம்ம ஒரு 15% எடுக்கணும், 600. இந்த 600க்கு 15% எடுத்தால் 90, இந்த 600க்கு 15% எடுத்தால் 90, இந்த 90க்கு 15% எடுத்தால் 13.5. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு கூட்டு வட்டி என்னங்கிறது கிடச்சிரும். ஸோ இங்கே இதை கூட்டினா எவ்வளோ வருது? 1800. இந்த 3ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 2270. ஸோ ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 2070 + ஒரு 13.5, 13.5. அப்போ 2083.5 தான் நம்மளோட பதில்.
6 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 24,000க்கு 1.5 ஆண்டுகள் காலத்திற்கு 10% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இந்த இடத்துல மொத்தம் அசல் எவ்வளோ நமக்கு 24,000. இப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி விகிதம் எவ்வளோன்னு கொடுப்பாங்க. எப்பயுமே வட்டி சதவீதம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு என்னவோ அதுதான் கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல 10%. ஆனால் இந்த வட்டி கணக்கிடும் முறைன்னு பார்த்தா வருஷத்துக்கு இருக்கா இல்லை வேறு இருக்கான்னு பார்க்குறப்போ நமக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவைன்றப்போ இந்த வட்டியை 2ஆக பிரிச்சுக்கணும், 2ஆல் வகுத்துடணும். அப்போ வகுத்தா என்ன கிடைக்குது? 5%. 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்றப்போ இந்த 1.5 வருஷத்தில் நம்ம 3 முறை என்ன பண்ணியிருப்போம்? வட்டிக்கு வட்டி போட்டிருப்போம். அப்போ முறை அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு வட்டி விகிதம் இப்போ எவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா 5% தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போது 24,000ல் 5% எவ்வளோ நமக்கு? 1,200. அடுத்தது 2வது 6 மாதத்துக்கு அசலுக்கு எடுத்தோம்னா 1,200. அடுத்து இதுக்கு ஒரு 10% எடுக்கணும். 10% எடுத்தோம்னா 60. 3ஆவது வருஷத்துக்கு அசலுக்கு 5% 1,200, இதுக்கு 5% 60, இதுக்கு 5% 60, இதுக்கு 5% எடுத்தோம் அப்படின்னா 3. இதெல்லாம் கூட்டினா தான் நமக்கு மொத்த வட்டி கிடைக்கும். ஸோ 3,600, 3,780, 3,783. பதில் என்னது? 3,783. ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் ஃபார்முலா வச்சு போடுறப்ப நம்ம கொஞ்சம் நிறைய கேல்குலேஷன்ஸ் வரும். இப்படி போடுறப்ப நம்ம சிம்பிளாக போட்டுற முடியும். ஆண்டு கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 640 ஆனது ரூபாய் 774.40 ஆக கிடைக்கப்பெற்றால் ஆண்டு வட்டி வீதம் என்ன? இது பார்த்திங்கன்னா ஃபார்முலா வச்சு போடணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா? டோட்டல் இஸ் ஈக்குவல் டு P × 1 + R/100. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலுங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 774.40. அசல் 640. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சம் டஃப்பாக இருக்கும். இதை ஆப்ஷன்லேருந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? 640 அப்படிங்கிறது என்னவா மாறுது? 774.40 மாறுது. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ மொத்தமாக கிடைக்குதுன்னு பார்த்தா 134.40 ரூபா கிடைக்குது. இப்போ இதுவே 5% வட்டியாக இருந்துச்சுன்னா இப்போ இதுக்கு 10% எவ்வளோ உங்களுக்கு? 64. அப்போ 5% அதோட பாதி 32. மொதல் வருஷத்துக்கு 5%, 2ஆவது வருஷத்துக்கு இன்னொரு 5% எடுக்கிறப்போ உங்களுக்கு மொத்தமே 64 தான் வருது. எது வரல? 134 வரல. அப்போ இது வராது. இப்போ 6% எடுத்துக்கிறேன். 6% எடுத்தோன்னா இதோட 5% 32. இது இன்னும் நம்ம சிம்பிளாக போடணுன்னா எப்படி போடணும்னா பாருங்கள். 640ஓட 10% என்ன? 64. 20% என்ன? 128. இதோட 10% 64ம் 20% என்ன வருது? நமக்கு 128 வருது இல்லையா? அப்போது உங்களுக்கு 20%க்கும் கொஞ்சம் மிச்சமாக தான் உங்களோட வட்டி சதவீதமாக இருக்க முடியும் இல்லையா? நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கு சேர்த்து. மொதல் வருஷம் ஒரு வட்டி இருக்கணும், 2ஆவது வருஷம் இருக்கணும், இங்கே சொச்சம் ஒன்று இருக்கணும். இது 3ஐயும் சேர்த்து 20% மேலே வர மாதிரி ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 கூட்டினா என்ன வரும்? 10 தான் வரும். 6 கூட்டினா 12, 7 கூட்டினா 14, 10 கூட்டினா 20. அப்போது இங்கே 10 இங்கே 10 கூட்டினா 20. இதுக்கு திரும்பி வட்டி எடுக்கிறப்ப என்ன வரும்? 20க்கு மேலே வரும். அப்போ நம்ம பதில் என்னது? 10% தான். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி பார்த்துடலாம். இப்போது 640ஓட 10% என்ன? 64 மொதல் வருஷத்துக்கு. 2ஆவது வருஷம் அசலுக்கு ஒரு 10% 64, இதுக்கு ஒரு 10% 6.4. இப்போ கூட்டுறப்போ 64 + 64 128 + ஒரு 6 134 + ஒரு 40 பதில் என்ன வந்துருச்சு? நம்ம கிடச்சிருச்சா? இந்த மாதிரி ரஃபாக தான் கால்குலேட் பண்ணணும். இப்படி போட்டால் மட்டும்தான் இந்த சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டினா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சில சம்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.